ஒரு அவுட் சைடர் ஒரு இன்சைடரா மாறவே முடியாது. நம்ம அதுக்கு முயற்சி தான் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க முன்னாடியெல்லாம் வந்து மெட்ராஸ் அப்படின்னு காட்டணும்னா ஒரு எல்ஐசி காட்டுவாங்க, ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து வந்து படம் எடுத்தவங்க. அவங்களுக்கு அந்த ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ் இன்னைக்கு கூட வந்து நீங்க மெட்ராஸ்ல இல்லாமல் வெளியிருந்து வர்றவங்க படம் எடுக்கும்போது வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்க இருந்தே படம் எடுக்கிறவங்களுக்கு அது வந்து அந்த லேண்ட்மார்க் தேவையில்லை, வேற வேற விஷயங்கள் இருக்கும். இப்போ சென்னையோட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டரிஸ்டிக்கா நான் பார்த்துருக்கிறது என்னன்னா, வீட்டு வாசல்ல முருங்கை மரம் இருக்கும். நிறைய எல்லா தெருக்கள்லயுமே வீட்டு வாசல்ல முருங்கை மரம் இருக்கும். அது வேற எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு ஸ்லம் பேஸ்ட் கதைனாவே டார்க் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மைண்ட்ல இருக்கு. ஆனா எனக்கு எப்பவுமே ஸ்லம்ல நான் வந்து என்னுடைய வாழ்க்கை டார்க்கா இருந்ததே இல்லை. என் வாழ்க்கை வந்து பயங்கர கலர்ஃபுல்லா இருந்திருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கு, கொண்டாட்டமா இருந்திருக்கு. ஆனா இந்த தலித் லைஃப் பேஸ்டா, ஒரு ஸ்லம் லைஃப் பேஸ்டா வந்து நான் ஒரு கதை சொல்ல போறேன்னு சொன்னோடனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ஒரு டார்க், ஒரு ரொம்ப சோகம், அந்த மாதிரியான சில ஸ்டீரியோடைபிக் இமேஜஸ் இருக்கு, ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்களை பிரேக் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து